ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரத்த உறவு பிரச்சனை, மூளைக்கு ரத்த குழாயில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். இதுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. இதில் நிறையா சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். ஸ்ட்ரோக்னால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலுமே சரி, பெல்ஸ் பால்சி அதாவது முகவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நம்ம முகத்தில் அமைகிற அந்த செயலிழப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், ரெண்டுக்குரிய வேறுபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய நெத்தி பகுதியை வந்துட்டு ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதை வந்து அசைக்க முடியும். பெல்ஸ் பால்சி அதாவது முகவாதமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த நெற்றி பகுதியை வந்து நம்மளால் அசைக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ், வேறுபாடு. சரி, இந்த பெல்ஸ் பால்சி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதோட மெயின் காஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இன்னும் இதுதான் ஒரு கரெக்டான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவின்மை இருக்க தான் செய்யுது இன்னமும். பட் ஆனால் அந்த ஃபேஷியல் நர்வில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், வீக்கமும் சரி, ஏற்படுற அந்த பாதிப்புனால தான் அது வந்து நம்மளுக்கு